சோமாஸ்கந்தர் வடிவம் தமிழ்நாட்டில் சில கோவில்களில் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சிவபெருமானுக்கும் உமாதேவிக்கு நடுவில் முருகபெருமான் நின்ற திருக்கோலத்தில் இவங்க மூவரும் சேர்ந்து தேவர்களுக்கு காட்சி கொடுக்குற இந்த வடிவம் தான் சோமாஸ்கந்தர் வடிவம்னு அழைக்கப்படுது. இதுக்கு 2 புராண கதைகள் இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை நாம் தரிசித்தால் நம்மளோட குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும், சண்டை சச்சரவெல்லாம் நீங்கிவிடும், அமைதியான சூழல் உருவாகும் என்று நம்பப்படுது. சூரபத்மனோட அட்டூழியங்களை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கி அவற்றை சரவண பொய்கையில் விடுறாரு. அது 6 குழந்தைகளாக வடிவெடுக்குது. இந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. பிறகு பார்வதி தேவி இந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்க இந்த 6 குழந்தைகளும் சேர்ந்து கந்தனாக வடிவெடுக்கிறது. இப்படி உருவான முருகபெருமான் சூரபத்மனை தோற்கடித்து விட்டார். பின்பு சிவபெருமானும் உமாதேவியும் முருகபெருமானும் சேர்ந்து தேவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றனர். இந்த வடிவம் தான் சோமாஸ்கந்த வடிவம் என்று அழைக்கப்படுது. அடுத்து மற்றொரு கதையும் இருக்கிறது. ஒரு முறை நாரதர் கைலாயத்திற்கு ஒரு மாங்கனியோடு வருகிறார். அதனை சிவபெருமானின் கையில் கொடுக்கிறார். சிவபெருமான் அதனை வாங்கி பார்வதி தேவியிடம் கொடுத்து விடுகிறார். பார்வதி தேவியோ அந்த மாங்கனியை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு ஆசைப்படுகிறார். ஆனால் இருவருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? எனவே சிவபெருமான் ஒரு போட்டியை அறிவிக்கிறார். அதாவது உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த மாங்கனி என்று கூறிவிட்டார். இதை கேட்ட மாத்திரத்தில் முருகபெருமான் மயில் மீது ஏறி உலகை சுற்றி வருவதற்காக புறப்பட்டு விடுகிறார். ஆனால் விநாயகரோ தாயும் தந்தையும் தான் உலகம் என்று கூறிவிட்டு தாயையும் தந்தையையும் சுற்றி வந்து அந்த மாங்கனியை பெற்று கொண்டு விட்டார். இதனை கண்டுகொண்டு வந்த முருகபெருமான் கோபித்து கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். ஆதலால் அவர் பின்னால் சென்ற பார்வதி தேவி அவரை பலதும் கூறி சமாதானப்படுத்த முயல்கிறார். ஆனால் முருகபெருமான் கோபித்து கொண்டே செல்கிறார். இறுதியில் பார்வதி தேவி அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு ஞானப்பால் ஊட்டுகிறார். அப்போது சிவபெருமானும் அங்கே வந்து முருகபெருமானுக்கு ஆறுதல் கூறுகிறார். இப்படி மூவரும் சேர்ந்திருக்கும் இந்த காட்சியை தான் சோமாஸ்கந்த காட்சி என்று அழைக்கப்படுது. அடுத்து வேறொரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. ஒரு முறை சிவபெருமானின் கழுத்தில் தங்கியிருக்கும் விஷமானது உருண்டை வடிவில் நாகப்பழத்தை போன்று இருப்பதை கண்ட முருகபெருமான் அதனை எடுப்பதற்காக சிவபெருமானின் கழுத்தை பிடித்து நெருக்குகிறார். அது விஷம் என்று எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை. இதனால் சிவபெருமானுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. எனவே பார்வதி தேவி அங்கே வந்து முருகபெருமானை தடுத்து சமாதானப்படுத்துகிறார். அவருக்கு ஞானப்பால் ஊட்டி அவரை சமாதானப்படுத்திய இந்த காட்சிதான் சோமாஸ்கந்த காட்சி என்று சொல்லப்படுகிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில், குமரக்கோட்டம் காமாட்சி அம்மன் கோவில், தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளிட்ட பல தலங்களிலும் இந்த சோமாஸ்கந்த வடிவம் உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய சோமாஸ்கந்த வடிவம் இலங்கையில் திருக்கேதீஸ்வரம் என்ற ஊரில் உள்ள சிவாலயத்தில் இருக்கிறது. இந்த சோமாஸ்கந்தர் திருவுருவம் 7ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. இப்படிப்பட்ட திருவுருவம் தமிழகத்தில் மட்டும் காணப்படுகிற ஒரு திருவுருவம், இது வேறு எங்கும் இல்லை. இந்த சோமாஸ்கந்தர் மூர்த்தியை வழிபடுவதால் நம்முடைய இல்லற வாழ்வில் இன்பமும் ஒற்றுமையும் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் இந்த 3 தெய்வங்களின் அருளையும் ஞானத்தையும் நாம் பெறலாம். எனவே இந்த சோமாஸ்கந்த வடிவத்தை நாம் தரிசிப்போம், பலன் பெறுவோம்.